ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம். இது கதை சீரீஸ் மாதிரி தான். அப்படின்னா இது ஒரு குருவியை பற்றி கதை சொல்ல போகிறேன். 2 தலை கொண்ட ஒரு குருவியை பற்றி தான் நான் இன்றைக்கி கதை சொல்ல போகிறேன். முழு கதையுமே பூராமே பார்த்த பிறகு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த 2 தலை கொண்ட குருவி என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு தலை கொண்ட குருவி ரொம்ப நல்லதே யோசிக்குமா, நல்லதே சாப்பிடுமா, நல்ல இடத்துக்கெல்லாம் போகுமா, நல்ல சிந்தனை வைக்குமா. இன்னொரு தலை கொண்ட குருவி கெட்ட விஷயத்தையே பண்ணுமா, கெட்டதையே யோசிக்குமா, கெட்ட இடத்துக்கெலாம் போகுமா. அப்படி தான் அந்த குருவி இருந்ததான். ஒரு நாள் என்ன செஞ்சுதான், ஒரு தோட்டத்துக்கு போச்சான். நல்ல தலை கொண்ட குருவி என்ன செஞ்சுது, நல்ல யோசிக்க வேண்டிய குருவி நல்ல பழத்தெல்லாம் சாப்பிடுமா, வேறு கெட்ட தலை கொண்ட குருவிக்கும் கொஞ்சம் கொடுக்குமா சாப்பிட்றதுக்கு. அப்படியே நடந்துட்டோன்னா கொஞ்ச நாள் என்ன செஞ்சுதான், அந்த கெட்ட தலை கொண்ட குருவி ஒரு கெட்ட இடத்துக்கு போச்சான். அது அங்கேருந்து கெட்ட பழத்தை, அழுவின பழத்தை, ரொம்ப கசப்பான பழத்தெல்லாம் சாப்பிடுமா. அதனால் அந்த நல்ல தலை கொண்ட குருவி சொல்லிச்சான், நீ இப்படி பண்ணாத, எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணுற, கெட்ட விஷயத்த பண்ணுற, கெட்ட கனியை சாப்பிட்ற, அப்படிலாம் பண்ணாத, நம்ம 2 பேரும் உடம்பு நம்ம ஒன்றே ஒன்று தான், என்ன நீ கெட்டது பண்ணுறதுனால அது எனக்குமே ரொம்ப பாதிக்குது அப்படி சொல்லிகிட்டே இருந்தான். 2-3 நாள் 2 மணி நேரமாக சொல்லிச்சான். ஆனால் அந்த நல்ல தலை கொண்ட குருவி இதில் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லையா. அது என்ன சொல்லிச்சு, அது என்ன யோசிச்சுது அப்படின்னா, இவன் இவ்வளோ நாள் ஒன்றுமே சொல்லலையே, இப்போ இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லி ரொம்ப கோவமாச்சான். அதனால அது விட்டுட்டான். ஒரு டைம் தானே, ஒரு வாட்டி தான் சொன்னான்னு சொல்லி விட்டுட்டு 2வது வாட்டி என்ன செஞ்சுதான், அந்த நல்ல தலை கொண்ட குருவி திருப்பியும் ஒரு தோட்டத்துக்கு போச்சுதான். நல்ல கனியை சாப்பிட்டுச்சான். அதுக்குமே அந்த கெட்ட தலைக்குமே கெட்ட மூளை கொண்ட குருவி இருக்குல்ல, அதுக்குமே கொடுத்துச்சு. அது நல்லா சாப்பிடுமா. அதுக்கப்புறம் அதே நாள் திருப்பியுமே அதை கெட்ட குருவி ஒரு தப்பு பண்ணுமா, கெட்டு போன இதில் போகுமா, அங்கேயே பழத்தை சாப்பிடுமா. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போச்சுன்னா அந்த நல்ல குருவி தலை கொண்ட சொல்லிச்சான், இப்படியே நீ பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு நாள் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நல்ல கனியை நான் புசிக்க முடிச்சுன்னா நான் உனக்கு தரமாட்டேன் புசிக்கிறதுக்கு அப்படி சொல்லுமா. அதெல்லாம் இந்த குருவி இந்த கெட்ட தலை கொண்ட குருவிக்கு கோபமாயிட்டான், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு. அது என்ன செஞ்சதுன்னா, அடுத்த நாளே ஒரு கெட்ட இடத்துக்கு போய் விஷம் கொண்ட கனியை சாப்பிட்டுச்சான். விஷம் கொண்ட கனியை சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அது சாப்பிட்ட உடனேயே அது உடம்பு 2 குருவி இருந்தாலுமே அந்த ஒரே உடம்பு தான். அதனால் என்ன செஞ்சுதான், அது இறந்து போகிற கட்டத்தில் வந்துச்சு அந்த குருவி. அப்போ தான் அந்த குருவி நினச்சிதான், நம்ம முதல்லையே இந்த விஷம் நம்ம இந்த கெட்ட இதுலேருந்து நம்ம தனியாக நம்ம ஒத்த தலையாக இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த விஷம் கொண்ட உடம்பு நமக்குள்ளே வந்திருக்காது, நம்ம செத்துருக்க தேவையில்லை. அதனால் அது ரொம்ப அது இருந்தது 2 தலை கொண்டது. இது எனக்கு இமேஜினேஷன் ஸ்டோரி தான், இது நிஜமாக நடந்த ஸ்டோரி இல்லை. எந்த பறவைக்குமே 2 தலை இருக்கிறதில்ல, இது இமேஜினேஷன் ஸ்டோரி. இது எதுக்காக இமேஜினேஷன் ஸ்டோரி, நம்ம வாழ்க்கையை வச்சு தான் இமேஜினேஷன் ஸ்டோரி மாதிரி நான் சொல்லுவேன். அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தில் இருக்கீங்க, யார் கூட இருக்கீங்க அப்படி சொல்லி தான் உங்கள் முடிவு வரும். நீங்கள் சொல்லலாம், நான் அப்படி திருத்திடுவேன், ஒரு 2 வாட்டி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் கடைசியில் அவங்க என்னமே நினைப்பாங்க, நம்ம அவங்கள எப்படி நம்ம பக்கம் இருக்கிறது அப்படி தான் யோசிப்பாங்க. அதனால் நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ, யார் கூட இருக்கிறீங்களோ தெரிஞ்சுட்டு பழகுங்க. நல்ல விஷயத்தையும் செய்யுங்க, நல்லதே நடக்கும். நீங்கள் என்ன யோசித்தாலுமே அதை என்ன யோசிக்கீங்களோ அதை நோக்கி போக பழகுங்க. அப்போ தான் அதில் நீங்கள் அச்சீவ்மெண்ட் வரும். இது எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை. இதே மாதிரி சின்ன கதைகள்லாம் கேட்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.